Assalamu alaikum friends, welcome to Mira's Food Hut. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் chicken tandoori. இதுக்கு ஒரு பெரிய chicken எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய மசாலா எல்லாம் தனியா mix பண்ணி வைக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துர்க்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் பொடி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணா 3 கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் garam masala, அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதுவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுக்கலாம். ஒரு லெமன் ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணது அதுவும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனில் இதை மேரினேட் பண்ணலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணுற முன்னாடி அதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளெல்லாம் நல்லா பிடிக்கும். உள்ளேயும் நல்லா மசாலாவை புரட்டுங்க. எந்த இடத்தையும் விட வேண்டாம். ஃபுல்லாக மசாலா புரட்டி ஒரு 1/2 hour நம்ம இதை வச்சுருக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்து 2 காலையும் கெட்டி வைக்கலாம் ரொம்ப டைட்டாக. ஏன்னா நம்ம அவனில் வைக்கும்போது அது சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் அது உடஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட்டாக நம்ம கெட்டி வைக்கலாம். இப்போ நான் கெட்டிட்டேன். இந்த மாதிரி கெட்டி வச்சுடுங்க. இனி நம்ம இதை அவனில் வைக்கலாம். ஒரு 30 minutes நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவனில் வைங்க, மறந்துடாதீங்க. ஸோ என்னோடய அவனில் சார்கோல் ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் தான் நான் செட் பண்ணுவேன். இதில் அரபி தந்தூரியில் போய் இதில் 0.5 வரை தான் கொடுத்துருக்கான் கேஜி. ஸோ அதில் நான் ஒரு 11 minutes ஃபஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு அது ஹாஃப் குக் தான் ஆகிருக்கும். திருப்பி ஒருக்க கூட நான் ஒரு 20 minutes அதை குக் பண்ணுவேன். ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 35 or 40 minutes கிட்ட நம்ம குக் பண்ணலாம். இப்போது சிக்கனை நான் வெளியே எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஆனியன், லெமன், அப்புறம் மல்லி புதினா இதெல்லாம் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். ஸோ சிக்கன் நல்லா வெந்து ரொம்ப ஜூஸி அண்ட் ஸ்பைஸியாக ரெடி ஆயாச்சு. ஸோ இது வெந்திருக்கான்னு பார்க்குறேன். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் மயனைஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ டேஸ்டியான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.